வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்குங்க? நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எல்லா நாளும் காய்கறி சிக்கன் மட்டன் சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க ஒரு நாள் மாறுதலாக இதுவும் செய்து பாருங்கள். கருவாட்டு குழம்பு செய்வதற்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காய் நான் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயமும் உள்ளியும் கட் பண்ணி நான் தேங்காய் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய், கொஞ்சமாக முருங்கைக்காய், அதுக்கு பிறகு ஒரு தக்காளி, எல்லாமே நம்ம சின்ன சின்ன தொண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கருவாடு என்னென்னா விளமீன் கருவாடுங்க, துண்டு கருவாடு. இது ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்த கருவாடுங்க. இந்த கருவாட்டை தான் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நான் நல்லா 3 தண்ணி நான் வாஷ் பண்ணி கருவாடு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு கடாய் வேணும். அந்த கடாய் எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி பிணைஞ்சு நம்ம அந்த தண்ணியும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வத்தல் பொடி மல்லிப்பொடி கட்டி ஆகாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உள்ளி தக்காளியும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிலவங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பிடிக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதேமாரி தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். லாஸ்ட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடும் நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால தான் நான் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் முருங்கைக்காயும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை அதுக்கு மேலே வச்சு குழம்ப நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சைஸ் ஒரு மீடியம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய், தக்காளி, உள்ளி, மிளகாய், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரணும். அதே போல் குழம்பும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அருவில் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழம்பும் கொஞ்சம் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உள்ளியும் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்ல மணமாகவும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் தாளிக்கிறது தேங்காய் எண்ணெயிலேயே நீங்கள் விட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ கருவாடும் நல்லாவே வெந்துடுச்சு. உள்ளி, மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்கு. நீங்களும் கருவாட்டு குழம்பு இப்படி செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சுவையான மணமான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.